வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 6 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைக்கு மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள். மாலை இரவிலே வடகடலோர மாவட்டங்கள் உறுதியாக தெரிகிறது. இன்றைக்கு மாலை முன்னிரவில் ஏதேனும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம், குறைந்தபட்சம் 1/4 மணி நேரம், அதிகபட்சமாக 1 மணி நேரம் மழை வாய்ப்பு உறுதியாக தெரியக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் மற்றும் திருப்பத்தூர், வேலூருக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ராணிப்பேட்டைக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு. கிழக்கு கரையோரம் புதுச்சேரிக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதி எல்லாமே உறுதியான வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு மாலை முன்னேறவில்லை. இன்றைய மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தொடங்கும். அது அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி வந்தோன்னா கொஞ்சம் பிக்கப் ஆகும். திருப்பத்தூர், வேலூர் மாவட்டத்திலையும், ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் ஆங்காங்கே தொடங்கும். ஆங்காங்கே கொஞ்சம் தீவிரமடையும். ஏற்கனவே மேற்கிலிருந்து வருவது அது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொஞ்சம் தீவிரமடைந்து கடலோரம் வரும்பொழுது கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை அல்லது இரவு 10 மணிக்குள் 9 மணிக்குள் கண்டிப்பாக. பிறகு அடுத்தது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, மரக்காணம், அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், இந்த பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரிக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டுக்கும் இடையில். அதே போல் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது. டெல்டாவிற்கும் வரலாம். ஒரு 5:30-6 மணிக்குள்ளே டெல்டாவிற்குள்ளும் வரலாம். அப்படி வந்தால் உறுதியாக மழை வாய்ப்பு தெரிகிற இடம் வந்து தஞ்சாவூர் மாவட்ட, புதுக்கோட்டை மாவட்ட எல்லை வரைக்கும் தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கிழக்கே வர வாய்ப்பு குறைவு. அதே போல் திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. அரியலூர், பெரம்பலூருக்கும் கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது, உறுதி இல்லை. சரி, ஓகே. 6ஆம் தேதி, நாளை 7ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 9ஆம் தேதி 3 நாளும் பெரிய அளவிலே மழை இருக்காது. ஆனால் 8ஆம் தேதி வட கடல் ஓரம் கண்டிப்பாக மழை உண்டு. 8ஆம் தேதியிலிருந்து புதுச்சேரிக்கு வடக்கே இன்றைக்கு எப்படி நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே போல் விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களுக்கு 8ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. உறுதியான 100% வாய்ப்பு வந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டத்துக்கு உறுதியாக வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதி 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரியில் ஓரிடங்களுக்கும், சேலம், நாமக்கல்ல ஓரிடங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேறு எங்கும் வாய்ப்பு இல்லை. 9ஆம் தேதியும் வடகடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதியிலிருந்து வடகடலோரம் தொடங்கும்னு சொல்லலாம். ஆனால் அரை மணி நேரம் தாங்க, அதிகபட்சமாக அரை மணி நேரம் தான் தெரியுது. அது அரை மணி நேரம் அல்லது 1/4 மணி நேரம் தான். 1 மணி நேரம் எங்காவது இருக்கலாம், அவ்வளோதான். பெரிய அளவில் மழை இருக்காது. 8 தொடக்கம் அடுத்தது. அதாவது இன்றைக்கு 6ஆம் தேதி வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதி. 7ஆம் தேதி வாய்ப்பு குறைவு. 8ஆம் தேதியிலிருந்து அடுத்த மழை. 8லிருந்து இருந்து கொண்டே இருக்கும் வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதிகளில். 8, 9, 10 3 நாட்களுக்கும் வடகடலோரம், வட உள் மாவட்டத்தில், ஆந்திர எல்லையோரத்தில் இருக்கும். 11ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்குகிறது. அடுத்த சுற்று 11ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகாவில் தீவிரமடைய போகிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே மகாராஷ்டிரா வழியாக, குஜராத் வழியாக, ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் போகிறது வந்து 10ஆம் தேதி. 10ஆம் தேதி சென்ற பிறகு 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்விற்கான ஆயத்தம். காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு காற்று சுழற்சிக்கு ஆயத்தம். அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒடிசா கடலோரம் வரும். 15ஆம் தேதி வாக்கிலே அதோட காற்று சுழற்சி ஒன்று வட தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி உருவாகும். வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி தான், எதுவும் பெரிய சுழற்சி இல்லை. மேலடுக்கு சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பாக இருக்கும். இதனால் என்ன ஆக போகுதுன்னா 11ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும். வெப்பச்சலன மழைப்பொழிவும் ஆங்காங்கே தொடங்கும். தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும், வெப்பச்சலன மழைப்பொழிவும் தொடங்கும்.
எல்லா மாவட்ட 8ஆம் தேதியே வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதியில் இருந்துட்டு இருக்கோம். அது 11ஆம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதியில் தீவிரமடையும். தொடங்காத மாவட்டங்கள் 11ஆம் தேதியிலேருந்து தொடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கும். 11 விட 12 மேலும் பரவலாகும். பரப்பிலும் அளவிலும் மழைப்பொழிவு நேரத்திலும் கூடும். 12 விட 13 பரப்பிலும் மழைப்பொழிவோட நேரத்திலும் மழைப்பொழிவோட அளவிலும் கூடும். 13 அதை விட கூடும், 14 அதை விட கூடும், 14, 15, 16, 17, 18, 19 நல்ல மழை இருக்கு. அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கு. இதில் அதிக மழை பொழிவுன்னா ஆந்திர எல்லை வரும். அடுத்த இடம் அனைத்து வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரம். வடகடலோரம் தான், வடகடலோரம் ஆந்திர எல்லை வரும். அதாவது வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அதிக மழை தெரிகிறது. 11ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை. அடுத்த இடத்தை பிடிப்பது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி. அடுத்த இடத்தை பிடிப்பது டெல்டா. அடுத்த இடத்தை பிடிப்பது மேற்கு தொடர்ச்சி மலை. அடுத்த இடத்தை பிடிப்பது தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே. மேற்கு தொடர்ச்சி மலையே நல்ல மழை தான் இருக்கும். நீலகிரி எல்லாம் டாப்பில் இருக்கும். 13, 14, 15 நல்ல மழை. அதிலேருந்து மழை தாங்க. ஆடி காற்றுன்னு சொல்லுவோமே, அது தொடங்குகிறது. ஆடி காற்றுன்னு என்ன? வலுவான தென்மேற்கு பருவமழை வீசினா தான் ஆடி காற்று. ஆடி மாதம் எப்போ? ஜூலை மாதம் 16, 17 தேதியிலிருந்து ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18. அப்போ ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18. அப்போல்லாம் நல்ல வலுவான தென்மேற்கு பருவமழை பொழிஞ்சு கொண்டிருக்கும். ஜூலை இறுதி வாரம் மிக கனமழை பொழிவெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கேரளாவில், கர்நாடகாவில், மேற்கு தொடர்ச்சி மலையில். தமிழ்நாட்டின் வெப்பச்சலன மழையும் தென்மேற்கு பருவமழை இணைந்த சாரல் மழை எல்லாமே. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலன மழை, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும். ஆகஸ்ட் ஆடி 18 நிரம்பியே இருக்கும். இப்போவே நிரம்பி தான் இருக்குது. மேட்டூர் நிரம்பி உபரி நீர் 30,000 40,000 திறக்கப்பட்டிருக்கு. இப்படி இறங்கு முகத்துக்கு போனாலும் மீண்டும் ஏறுமுகம், மீண்டும் மீண்டும் இறங்கும், நிரம்பும் இப்படியே இருக்கும். ஆகஸ்ட்லாம் மாத கணக்கில் நிரம்பியே இருக்கும். மேட்டூர்லாம் அப்படி இருக்கும். பவானி சாகர்லாம் ஆகஸ்ட்டில் நிரம்பிடும். ஜூலையிலே நிரம்பிடும். ஜூலை இறுதி பவானி சாகர் நிரம்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக அந்த வரக்கூடிய இந்த 11ஆம் தேதி மழை, அந்த வார மழை, அதுக்கு அடுத்த வாரம் அதை விட தீவிரம், அதுக்கு அடுத்த வாரம் அதை விட தீவிரம் என்று ஜூலையை விட ஆகஸ்ட் மழை தீவிரம் இருக்கும். ஆகஸ்ட்டில் விட செப்டம்பர் 2வது வாரத்திலேருந்து நல்ல தீவிரம். செப்டம்பர் முதல் வாரம் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். 2வது வாரத்திலேருந்து தீவிரம் குறைவு, ஒதுக்குதல் எல்லாமே இருக்கும். பெருசாக இருக்காதுன்னா. ஆனால் மழைன்னா நல்லா செப்டம்பர் 2லேருந்து ஸ்ட்ராங் பிக்கப். ஆந்திர பிரதேச சிஸ்டம் அப்படியே தெலுங்கானா வழியாக, கர்நாடகா வழியாக கோவா, மகாராஷ்டிராவுக்கு பயணிக்கக்கூடிய வழித்தடமாக இருக்கும். அதனால் செப்டம்பர் 2வது வாரம் தென்மேற்கு பருவமழை நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கும். அதனால் மழை பொழியுமா பொழியாதா இந்த கவலை வேண்டாம். இன்னும் ஒரு 4-5 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாம் மாறும். 11ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கே வடகடலோரத்துக்கு மழை இருக்குது. 8ஆம் தேதியிலேருந்து வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை இருக்குது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரையும் மகிழ்விக்கும் வகையில் மழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள். அப்டேட்ஸுடன். நன்றி.